ஸோ கைஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் கிரிக்கெட் வந்து 45 மேட்ச் முடித்து 46வது மேட்ச்சு ஃபைனல் நாங்கள் வந்து விளையாட போகிறோம். இதான் எங்கள் டீமு பார்த்துங்க. நாங்கள் தான் டோர்னமெண்ட் நடத்துகிறோம். இவங்க எல்லாம் பசங்க எங்கள் டீமு, ஒரே டீமு நாங்களாம். பாருங்கள் பாருங்கள் அப்போ இந்த கிரவுண்டில் தான் விளையாட போகிறோம். நம்ம டீம் பேர்னா சொல்லுங்கடா, அதை சொல்லு. நம்ம கடை பேர் யாரும் அலௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஒரு ஓவருக்கு கம்பல்சரி 8 ரன் ஆடணும். இதுதான் மேட்ச். கிட்டத்தட்ட ஒரு 40 ரன் அடிக்கணும் 5 ஓவருக்கு. 40, 60, 70 அடிச்சாதான் மேட்ச் ஃபைனல் விளையாட போகிறோம். எப்படி என்ன சொல்கிறேன்? ஃபைனலில் பார்த்தவனுக்கு என்ன சொல்லுங்க, கருத்து சொல்லுங்க. வெற்றி உன் கருத்து வந்து சொல்லு. இந்த கருத்து நீ நிறைய பேசுறதுனால தான் உன்னை கூப்பிட்டா கட்டுறதுக்கு. வா சொல்றா. இவங்க வெற்றி என்னன்னா ஒரு ஓவருக்கு 10 ரன் அடிக்கணும். அச்சா 5 ஓவருக்கு எவ்வளோ ரன்னு? நாங்கள் 5 ஓவருக்கு 40 ரன் டார்கெட் பண்ணிக்கிறோம். 5 ஓவருக்கு 40 ரன் டார்கெட்டு. சரி ரைட்டு. நாங்கள் பாருங்கள் எல்லா பசங்களாம் கிளம்பிட்டோம். கிரவுண்டில் போயிட்டு நின்று மேட்ச் விளாட்டு உங்களுக்கு கூப்பிட்றோம். ஜெயிச்சுமா இல்லையான்னு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். என் பங்காளி நேற்று 5 பாலுக்கு 5 6 அடிச்சான். தொடர்ந்து ஜூஸ் வாங்கி கொடுறானா கொடுக்க மாட்டேங்கான். ட்ரீட் விடாம. நீ தலை சரி பண்ணு. பயங்கரமா ஜெயிப்போம், கண்டிப்பா ஜெயிப்போம். ஜெயிச்சு முடிச்ச உடனே கறி வறுவல் தான். சோறாக பிளான் போட்டானுங்க. சோறு முக்கியம், நம்மளுக்கு சோறு தான் முக்கியம். நம்மளுக்கு சோறு தான் முக்கியம். சொல்றா கௌதம். வேட்டை வளர்ந்து வளரும். இனிமே தான் வளரு. எங்கள் டீம் மானத்தை வந்து காப்பாற்றணும். பார்த்துங்க. அதாவது இப்போ எல்லாம் நின்றுட்டு இருக்கணும் பார்த்தீங்களா? எல்லா பாலும் தொலைச்சிட்டானுங்க. அடிச்சு ஒரு 42 பால் வந்து இந்த கரம்புக்குள்ளே இருக்குது. ஆனால் தேட முடியல, எடுக்க முடியல, டைம் இல்லை. அதனால புது பால் வந்து வாங்கிட்டு வர சொல்லியிருக்கோம். அதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா ஃபைனல் ஆடும்போது புது பால்லாம் தான் நல்லாயிருக்கும். பார்த்துங்க. இப்போ அவங்க வந்து ஆத்தாகிற டீமு, நாங்கள் இல்லையானி டீமு. அவங்க தான் கமிட்டி. பார்த்துங்க. மகா இந்த மேட்ச் டோர்னமெண்ட் எப்படி நடத்தி முடிச்சிங்க? இவர் தான் வந்து முழுக்க முழுக்க எல்லா சண்டைக்கும் காரணமும், எல்லா பிரச்சனைக்கும் காரணமும் நம்ம டீம் எல்லாருமே தான். என்ன ஒன்று ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்ன சொல்றதுங்க, ஒரு டோர்னமெண்ட் வந்து நம்ம வெளிய இருந்து பாருங்க தெரியும். ஆனா அதுல மிகப்பெரிய கஷ்டம் இந்த 6 பாலுக்கு 36 தான் தர முடியும். அவன உங்களுக்கு காமிச்சு அவனும் ஒரு ஓவருக்கு 6 பாலுக்கு 36 ரன் தான் அடிக்க முடியும். இவர்தான் இந்த டோர்னமெண்ட்ல அதிக ரன் கொடுத்த ஒரே மாவீரன். ஒரு ஓவருக்கே 42 ரன். இவர் தான் அவர். பாத்துங்க, ஒரு ஓவருக்கு 6 பாலுக்கு 6 6னா கூட 36 தான் வரும். ஆனா 42 ரன் கொடுத்தாப்புல எங்க தலை. அதான் ஏன் 42 ரன் ஒரு ஓவருக்கு மொத்தமா அந்த மேட்ச்ல நல்லா போறான். அவர் சின்ராஸ் மணி இப்போ அந்த 6 ஓவருக்கு 42 ரன் அடிச்சாங்கல்ல, அவங்க வந்துட்டு இப்போ பேட்டிங் போயிருக்காங்க. பாருங்க. என்ன சொல்றேன்? அத சொல்லு. நான் பேசி நம்பர் ஏரியா நம்பர் வேறு இதில்
ஓகே வீடியோ வந்து முடிச்சுக்கிறேன். ஜெயிச்சிட்டு பிறகு மறுபடியும் வீடியோ போடுறோம். அது இல்லாமல் கறி வறுவல் வேறு இருக்குது மதியம் விருந்து. பாய் பாண்டியா. பார்க்க ஒன்றே இருக்காது. எங்கள் ஊர் ஹிந்திக்காரன் பார்த்துங்க. தமிழ்நாடு ஹிந்திக்காரன் ஆகட்டா பார்க்க தான் இருக்கும் உள்ள. இவர் வந்து செங்கல் செங்கல் சைக்கோ இவர் பேரு. கல் வச்சு பாருங்க. செங்கல் சைக்கோ நவுத்திர வேண்டி தான் கரெக்டாக செங்கல் சைக்கோ. எங்கள் ஊர் செங்கல் சைக்கோ பாருங்க. கல் எனி டைம் கையில் வச்சுன்னே இருப்பார் ஆள். இப்போ பசங்கள்லாம் ஒழுங்காக விளாட்னா என்ன பண்ணுவேன்? காடப்பாயா அப்படி தூக்கி தலைக்கு ஒரே குத்துறா. அதான் சொல்லு. சரி ஓகே காய்ஸ், பாய் பாய் பாய்.